எலெக்ஷன் கமிஷன் முந்தா நேற்று தான் பார்த்தீங்கன்னா டிஜிபியை வந்து மாற்றினாங்க. சந்தீப் ராய் ரத்தோரை தமிழகத்துடைய டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணாங்களே. நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய தலைமை செயலாளரை மாற்றிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டு இப்போ தமிழகத்துடைய தலைமை செயலாளராக சாய்குமார் ஐஏஎஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதமும் மாற்றப்பட்டிருக்காரு. இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த அதிரடியை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியுடைய ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலையுடைய பிரச்சார வாகனம் வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுதுங்க. அண்ணாமலை இன்றைக்கி தான் அவருடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரையும் ஆதரித்து அண்ணாமலை இன்னையிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு. தொடர் பரப்புரை தமிழகம் முழுவதும் சுற்றி கேம்பெயின் பண்ண போகிறாரு. இப்போது அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வாகனத்துடைய வீடியோ வெளிவந்திருக்கு. வேனு ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் எல்லாமே இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகளுடைய கொடியை விட கொஞ்சம் உயரத்தில் பிஜேபி கொடி இருக்குது. சூப்பர். அடுத்து அந்த வேனை சுற்றி ஃபுல்லாக தாமரை சின்னம் மட்டும்தான் அச்சிடப்பட்டிருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்கள் எதுவும் அந்த வாகனத்தில் இல்லை. அதான் கொடியை வந்து கட்டிட்டாங்கல்ல, பிறகு எதுக்காக சின்னம்? ஃபுல்லாக அந்த வாகனம் ஃபுல்லாக தாமரை சின்னம் இருக்குது. அந்த வேனுடைய இரு சைட்லேயும், இரண்டு புறங்கள்லையும் மோடி அண்ணாமலையுடைய படங்கள் அச்சிடப்பட்டிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. மோடியோட அண்ணாமலை உட்காந்து பேசக்கூடிய புகைப்படங்கள் இரண்டு புறங்கள்லையும் இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம். அடுத்து பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இவங்களுடைய புகைப்படங்களும் அண்ணாமலையுடைய பிரச்சார வாகனத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுதான் கரெக்டு. சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய கட்சியுடைய தேசிய தலைவருடைய புகைப்படத்தையே போடாமல் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய புகைப்படத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணுவாங்க சில பேர். சமீபத்தில் தமிழிசை அக்கா வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அந்த இன்விடேஷனை எல்லாம் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பிதழை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. அதில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடைய புகைப்படமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. தன்னுடைய கட்சியுடைய தேசிய தலைவருடைய புகைப்படம் இல்லை. பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக தன்னுடைய பிரச்சார வாகனத்துக்கு என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது, எது எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அண்ணாமலை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அதனால தான் பாஜக தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு ஒற்றை தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அண்ணாமலையுடைய பிரச்சார வாகன வீடியோ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி வந்திருந்தார்ல, அப்போது ஒரு இடத்துல கூட ஸ்டாலினுடைய பேரை உச்சரிக்கவே இல்லையா. புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்காக வந்த ராகுல் காந்தி கிட்ட திமுக தரப்புக்கிட்ட இருந்து என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா, தமிழகத்தில் தேர்தல் வருதுல்ல, அதற்கு ஒரே மேடையில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கேம்பெயின் பண்ணால் கூட்டணிக்கு பலமாக இருக்கும். அதனால் ஸ்டாலினோட மேடையை ஷேர் பண்ண ராகுல் காந்தி அவர்கள் டேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி தரப்புக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலையாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.